ஹலோ, நல்லா வெஜிடபிள் எக்லாம் போட்டு ஒரு எக் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு தண்ணியில் நல்லா பாஸ்தாவை போட்டு வேக வச்சுக்கணும். வேக வைக்கும் போதே கூட வந்து 1 ஸ்பூன் ஆயில், அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வெட்டி வச்சுக்கலாமா? ஒரு பெரிய வெங்காயம், முட்டைகோசு, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் கேபேஜ் இதெல்லாம் போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையுமே நீட்டாக வாக்கிலே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே அந்த பாஸ்தா சைடில் வெந்ததுமே அதை எடுத்து தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் அப்படியே ஒரு தாளிக்கு சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய், கடுகுலாம் எதுவும் போட வேண்டாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே 1 by 1 ஒவ்வொரு காய்கறியாக போட்டு நல்லா ஒவ்வொன்றத்தையும் எண்ணெயிலே வேக வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலாம் போட்டுக்கலாமா? அதுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா ஆர் கறி மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ அதுலேயே கொஞ்சம் சைடு பார்ட்டிஷன் மாதிரி பிரித்து முட்டையை நல்லா அப்படி புரிஞ்சு மாதிரி பண்ணிக்கோங்க. முட்டையை அந்த காய்கறி கூட சேர்த்து ஃபஸ்ட்டே போட்டிங்க அப்படின்னா அது ஒழுங்காக மெர்ஜ் ஆகாது எல்லா கூடயுமே. அதனால் தனியாக முட்டையெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம்ல பாஸ்தா அதையெல்லாம் உள்ள தூக்கி போட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கலந்து விடும் போதே கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே உப்பு போட்டிருக்கோம், அதனால் உங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கேப்சிகம் மஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேப்சிகம் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம போட்டிருக்கிறதுக்கு இந்த ஸ்பைசஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு தட்டில் சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அப்படி இருக்கும் சாப்பிட.